Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சமையல் கட்டுக்குள்ளே போகிறதும் தெரியாது, திரும்பி வர்றதும் தெரியாது, அந்த அளவுக்கு ஈஸி அண்ட் டேஸ்டான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீமர் எடுத்து அதில் 2 பெரிய வெங்காயம், இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் அளவுக்கு இருக்கிற பெரிய வெங்காயம் தான், அதனால தான் நான் 2 எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டீமர் இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம இட்லி தட்டிலும் கூட வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதையே கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டோம். 2 பல் வெள்ளை பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம். இப்போ நாம் மசாலா சேர்த்து போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திட்டோம். சிக்கன் மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்திக்கலாம். இது 2ம் இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ இதையே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். 1-2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா தக்காளியில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். அந்தளவுக்கு தண்ணி தான் நமக்கு தேவைப்படும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் கிரேவி. இப்போ நம்மளோட வெங்காயம் வெந்துடுச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. வெங்காயத்தோட தோலெல்லாம் நல்லா கலரெல்லாம் ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதையே நம்ம தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக வந்துடும். வெங்காயம் நம்ம வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் உரிச்சிக்கோங்க, இல்லைன்னா கை சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலாலே இருக்கிற அந்த தோல் ரிமூவ் பண்ணி இந்த ஒயிட் கலர் வர வரைக்கும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த தோல் நீங்கள் தூக்கி போட வேண்டாம், அது அங்கே இருக்கட்டும். அது சின்ன டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வெங்காயத்தோடது மேலே இருக்கிற இந்த கீழே இருக்கிற அந்த இதுவுமே 2மே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 இல்லைன்னா 5 வாட்டி இப்படி நடுவால் நம்ம எப்படி கத்திரிக்காய் மசாலா பண்ணும்போது எப்படி நம்ம கட் பண்ணுமோ அந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 வாட்டி இல்லைன்னா 6 வாட்டி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் வேக வச்ச தண்ணி தான் இது. இப்போ அந்த தோலையுமே நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டனெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த செடி சட்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே இந்த தண்ணி இந்த தோல் நம்ம மண்ணில் போட்டு விட்டுடலாம். அந்த செடிக்கு ரொம்ப நியூட்ரிஷனான ஒரு தண்ணியாக இருக்கும் இது, ஏன்னா வெங்காயத்தோட எசன்ஸ் எல்லாம் இதில் நல்லாவே இறங்கியிருக்கும். அது இல்லாமல் இலையெல்லாம் கொஞ்சம் பூச்சிக்கடியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த தண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம விட்டுடலாம். அப்போ அதனால் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கோம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடாகவும் 1/4 ஸ்பூன் சீரகம், நல்ல சீரகம் சேர்த்திட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதையே நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம், ஏன்னா மசாலாவெல்லாம் நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி இந்த எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட வெங்காயத்தை சேர்த்திடலாம். வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் அந்த கிரேவி மேலால் இப்படி பண்ணி விட்டுருங்க. எல்லா எசன்ஸும் உள்ளே போகிறதுக்கு தான் நம்ம இப்படி செய்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவை, அதனால் நான் வந்து மிக்ஸி ஜார் அலாசன அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்தி உப்பு எனக்கு பத்தல, உப்பையும் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திட்டோம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு கிரேவி ரொம்ப சுண்டி நல்லா கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட அந்த ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் தயிர் சேர்த்திக்கலாம், புளி இல்லாத தயிர் நீங்கள் சேர்த்திக்கலாம். ரொம்ப சிம்பிளும் டேஸ்டியான நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா நம்மளோட சுடு சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் சேர்கிற ஒரு சைட் டிஷ் தான் இது. ஸ்பெஷலி வெங்காயம்லாம் கடித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்க மஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணலாம். பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நம்மக்கிட்ட காயெல்லாம் இல்லைன்னா வெங்காயம்லாம் நம்ம வீட்டில் மஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஈஸியாக நம்ம செஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு கிரேவி தான் இது. ஒரே ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சைடில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அப்புறம் ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க.